கரைக்காரர்களும் விழாமேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கப்படுகின்றார்கள். கண்டாங்கிப்பட்டி 5 கரைக்காரர்களும் விழாமேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கப்படுகின்றார்கள். இந்த நாடக நிகழ்ச்சியினை பாதுகாப்போடு நடத்தி கொடுக்க வருகை புரிந்துள்ள காவல்துறையை சார்ந்த அன்பு சொந்தங்களை திட்டானி கருப்பர் கூத்தாடிச்சியம்மன் கோவில் பங்காளிகள் சார்பாகவும் 4வது கரைக்காரர்கள் சார்பாகவும் வருக வருகை அன்போடு வரவேற்கப்படுகின்றார்கள். முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் வெள்ளலூர் நாட்டு அம்பலகரர் திரு பி மந்தக்காளி அவர்களுக்கு முனியாண்டி சார்பாக பொன்னாடை போட்டி புகழாரம் சூட்டப்படுகின்றது. முதல் கரைக்காரர் அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக மரியாதை செய்யப்படுகின்றது. இரண்டாவது கரைக்காரர் அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக பொன்னாடை போற்றி புகழாரம் சூட்டப்படுகின்றது. மூன்றாவது கரையைச் சேர்ந்த அருமை மாமா அசோக் அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக பொன்னாடை போற்றி புகழாரம் சூட்டப்படுகின்றது. 4வது கரைக்காரர்களுக்கு விழா குழுவின் சார்பாக பொன்னாடை போட்டி புகழாரம் சூட்டப்படுகின்றது. 5வது கரை என்கிறதாலும் விழாமேடை கலைக்கின்றார்கள். 5வது கரை மேடைக்கு வரும்படியாக அழைக்கிறார்கள். மேற்கு ஒன்றிய டிஎம்கே பொறுப்பாளராக பதவி வைத்துக் கொண்டிருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மேற்கு ஒன்றிய பொறுப்பாளராக தேர்வு செய்யப்பட்ட அருமையப்பா வெள்ளலூர் நாட்டு அம்பலகாரர் கண்டாங்கிப்பட்டி ஊராட்சி மன்றத்துடைய முன்னாள் தலைவர் பி மந்தக்காளி அவர்களுக்கு அருமை மாமா தெய்வேந்திரன் சார்பாக பொன்னாடை போட்டி புகழாரம் சூட்டப்படுகின்றது. 5வது கரைக்காரர் அவர்களுக்கு பொன்னாடை போட்டி புகழாரம் சூட்டப்படுகின்றது. இந்த நாடகத்தினை கிட்டத்தட்ட ஒரு 20 நாட்களாக அயராது பாடுபட்டு உழைத்துக் கொண்டிருக்கின்ற 4வது கரையின் அடையாளம் அருமை மாமா பால் பணியத்துடைய தலைவர் அருமை மாமா பி பாண்டி அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாகவும் திட்டானி கருப்பர் கூத்தாடிச்சியம்மன் கோவில் பங்காளிகள் சார்பாகவும் பொன்னாடை போற்றி புகழாரம் சூட்டப்படுகின்றார்கள். மேற்கு ஒன்றிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மேற்கு ஒன்றிய பொறுப்பாளர் வெள்ளலூர் நாட்டு அம்பலகரர் கண்டாங்கிப்பட்டி ஊராட்சி மன்றத்துடைய முன்னாள் தலைவர் அருமை சித்தப்பா பி மந்தக்காளி அவர்களுக்கு சேகர் சார்பாக பொன்னாடை போற்றி புகழாரம் சூட்டப்படுகின்றது. மானருணா பாண்டி அவர்கள் விழாமடை கலைக்கின்றார்கள். அருமை ஐயா சேது பாண்டி அவர்கள் விழாமடை கலைக்கின்றார்கள். திட்டானி கருப்பு பங்காளியின் சார்பாக நடைபெறும் இந்த நாடக நல்நிலவில் சால் வெளியிட்டு மரியாதை செய்த தூங்கன் கோன் வகைரா அனைவருக்கும் பங்காளிகள் அனைவருக்கும் என் சார்பிலும் என்னை சார்ந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலும் வெள்ளலூர் நாட்டு அம்பலாரின் சார்பிலும் நன்றியை தெரிந்து கூட என்னுடன் எப்போதும் எந்த சூழ்நிலையும் என்னுடன் பயணிக்கும் தூங்க கோனார் வகைரா அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மேற்கு ஒன்றிய செயலாளர் பொறுப்பேற்று முதல் முறையாக திட்டானி கருப்பு மேடையில் அரங்கேற்று சாலை பெற்றுக் கொண்டிருக்கும் வெள்ளலூர் நாட்டு அம்பலார் அவர்களுக்கு இந்திரா நகர் கிராமத்து சார்பாக புனரணிவிக்கின்றோம். மானருணா பாண்டி அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக பொன்னாடை போற்றி புகழாரம் சூட்டப்படுகின்றது. சேதுபண்டை ஐயா இங்கிருந்தாலும் விழாமடைக்கிற அப்படின்றார்கள். சேதுபண்டை ஐயா இங்கிருந்தாலும் விழாமடை கிடைக்கின்றார்கள். எங்கு இந்த
நாடக நிகழ்ச்சியினை பாதுகாப்போடு நடத்தி கொடுக்க வருகை புரிந்துள்ள காவல்துறையை சார்ந்த அன்பு சொந்தங்கள் விழாமேடைக்கு வருமாறு அன்பு அழைக்கப்படுகிறார்கள். கிராம நிர்வாக துணை உதவியாளர் விழாமேடைக்கு வருமாறு அன்பு அழைக்கப்படுகின்றார்கள். இங்கு தெல்ல தெளிவாக ஒளி என் ஒளி அமைத்துக் கொண்டிருக்கின்ற கண்ணாங்கிப்பட்டி நீர் செல்வம் ஆடியோஸ் உரிமையாளர் பி ராஜா அவர்களையும், கார்த்திக் ஆடியோஸ் உரிமையாளர் அருமையண்ணன் தவமணி அவர்களையும் விழாமேடை கலைக்கின்றார்கள். இங்கு தெல்ல தெளிவாக ஒளி என் ஒளி அமைத்துக் கொண்டிருக்கின்ற நியூ செல்வம் ஆடியோஸ் உரிமையாளர் தொழிலதிபர் பி ராஜா அவர்களுக்கு பொன்னாடை போட்டி புகழாரம் சூட்டப்படுகின்றது. தெல்ல தெளிவாக ஒளி என் ஒளி அமைத்துக் கொண்டிருக்கின்ற கார்த்திக் ஆடியோஸ் உரிமையாளர் கோமாளிப்பட்டி தவமணி அவர்களுக்கு பொன்னாடை போட்டி புகழாரம் சூட்டப்படுகின்றது. இந்த நாடக நிகழ்ச்சியினை பாதுகாப்போடு நடத்தி கொடுக்க வருகை புரிந்துள்ள காவல்துறையை சார்ந்த அன்பு சொந்தங்களை விழா குழுவின் சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கப்படுகின்றார்கள். அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாகவும் திட்டானி கருப்பர் கூத்தாடிசியம்மன் கோவில் பங்காளிகள் சார்பாகவும் 4வது கரைக்காரர்கள் சார்பாகவும் பொன்னாடை போற்றி புகழாரம் சூட்டப்படுகின்றார்கள். நீங்க வாங்கினே கொட்டகை மீது கொடுத்த அருமை மாமா கண்டாங்கிப்பட்டி பி வீரபத்ரன் எங்கிருந்தாலும் விழாமேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கப்படுகின்றார்கள். இந்த நாடக நிகழ்ச்சியினை உள்ளூர் வாழ் மக்களுக்காகவும் வெளிநாடு வாழ் மக்களுக்காகவும் சமூக வலைதளமான யூடியூபில் நேரலை செய்து கொண்டிருக்கின்ற சிவகங்கை நகர் டி புதூர் அன்பு தம்பி ஜி போட்டோகிராபி அவர்களையும், மதுரை மாநகருக்கு சென்ற இடமெல்லாம் பேரும் புகழையும் நிலைநாட்டிக் கொண்டிருக்கின்ற அருமை தம்பி குருவியந்தல் பாண்டி அவர்களுக்கும் விழாக்குழுவின் சார்பாக பொன்னாடை போட்டி புகழாரம் சூட்டப்படுகின்றது. துங்ககோன் வகையரா அவர்களுக்கு எனது மைத்துனர் மருமகன் அவர்களுக்கு சால்வை அணைக்கிறேன். இந்த நாடக நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக வருகை புரிந்துள்ள அருமை அண்ணன் முடிகண்டம் ஊராட்சியினுடைய முன்னாள் துணை தலைவர் அண்ணன் அவர்களை விழா மேடை கலைக்கின்றார்கள். முடிகண்டம் ஊராட்சியினுடைய முன்னாள் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் அண்ணன் தமிழ் அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக பொன்னாடை போட்டி புகழாரம் சொல்லப்படுகின்றது. ஒரு நிமிஷம். எனது மைத்துனரும் திரு தெய்வந்திரன் அவர்களை எங்களுடைய வாரிசாகிய அனைவருக்கும் நன்மை தீமை அனைத்திலும் கலந்து எங்களை கௌரவிக்க வந்திருக்கும் தெய்வந்திரன் அவர்களை எங்கள் விழா கமிட்டி சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். ஹலோ ஹலோ ஹிட்லர் ஏத்துங்க நல்லா கிச்சன் அருமையான ஒளிபெருக்கி. நாடகம் நல்லா இருக்கிறது நல்லா இல்ல என்பது இன்னைக்கு ஒளிபெருக்கி கையில தான் இருக்கு. ஆமாயா? ஆமாங்க. எப்ப எங்க பெரியப்பாவும் செட்டு வச்சிருக்காரு. உங்க பெரியப்பாவும் ரேடியோ செட்டு? ரேடியோ செட்டு? ஆமா. என்னையா சொல்ற? எங்க பெரியப்பாட்ட சொல்லுவேன். பெரியப்பா எல்லாம் நிறைய செட்டு வச்சிருக்கேன். சரி. ஊருக்கு நல்லா சேரு சித்தப்பா அப்படின்னு சேர்த்து வை சித்தப்பா, நல்லா செட்டை போட்டு சேர்த்து வை சித்தப்பா அப்படின்னு சேர்த்து வைக்க சொன்னேன். நான் செட்டு நிறைய சேர்த்து வச்சுட்டப்பா, சொத்து பத்திரம் சேர்த்து வச்சுட்டப்பா. நான் பழைய மாமா கதைக்கு போயிட்டீங்க.
ஆமா சரி. பெரியப்பாட்ட சொன்னேன் நல்ல சொத்து பத்தா நிறைய சேர்த்து வை பெரியப்பா சொன்னதுக்கு செட்டு போட்டு எங்க பெரியப்பா ஊருக்கு பொம்பளை தான் சேர்த்து வச்சிருக்கானே தவிர ஒத்த போட்டு ஒண்ணு சேர்த்து வைக்கல. பெரியப்பா ஒன்னே மாதிரி தானே என்ன மாதிரி தான் இருப்பேன். இப்படிலாம் இருந்துட்டால இன்னைக்கு நம்ம மக்கள் மத்தியில் இன்னொரு கேள்வி கேட்கலாம்னு இருக்கேன். கேள்வி? ஆமா, நீங்க பெரிய கேள்வி எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க. என்ன இன்னைக்கு என்ன கேள்வி கேட்க போறேன்னா, என்ன கேட்க போறீங்க? இன்னைக்கு ஆண்களுக்கு கேட்பேன், பெண்களுக்கும் கேட்பேன். என்னையா கஷ்டமான கேள்வி எதுவும் கேட்டாதையா? ஐயா அந்த மாதிரி கேட்க மாட்டேன். நான் கேட்க கேள்விக்கு கையை மட்டும் தூக்குனா போதும். சரி, இது ஒளிப்பாடா புதி காட்டுல. கையை மட்டும் தூக்குனா போதும். தூக்குவாங்க. கேளு, என்ன கேள்வியா? கையை தூக்குறது சரி, அதுக்கு எதுவும் பரிசு இருக்கா? அம்மா என்ன சொல்லு. அதுக்கு பிரைஸ் தரேன். மிருதங்க கட்டையே ஆம்பளையால கொடுத்துறேன். சரி. ஆல்ரவுண்ட் கட்டையே பொம்மைங்க பெண்கள்